இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஸ்வீட்டான அப்பம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? 1 கப் நாட்டு சக்கரை, 1 கப் தண்ணி. பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இது கொஞ்சம் கொதிச்சாலே போதும். இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாடியில் 1 கப் ஊற வச்ச பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் ரவா எடுத்திருக்கேன், 1/2 கப் தேங்காய் பூ, இதில் 2 ஏலக்காய் வாசத்துக்காக. அடுத்ததாக நாட்டு சக்கரையை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். தூசி ஏதாவது இருந்தாக்கா அந்த வடிகட்டிலே தங்கிரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி பாருங்க. இதை அப்படியே வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோடாப்பு, அதாவது நம்ம இட்லி மாவுக்கு போடுவோம்ல அந்த சோடாப்பு மாவு தான் போட்டிருக்கேன். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா ரவா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எரிகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரெக்டான பார்த்துக்கு, அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நான் ஒரு கரண்டி மாவை எடுத்து விடுறேன் பாருங்க. எவ்வளோ புசு புசுன்னு வருதுன்னு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. இதில் பச்சரிசியும் ரவாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட மொறுன்னு இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நாட்டு சக்கரையை சும்மாவே சேர்க்கலாமே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நாட்டு சக்கரை சும்மா சேர்க்கலாம், இருந்தாலும் நம்ம வெள்ளத்தை கரைச்சி ஊற்றுறோம்ல எப்படி வாசமாக இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும்